சட்டை இல்லை என்றால் என்ன, நாங்கள் வாங்கி தர்றோம், உதயநிதி டிஷர்ட் அணிந்தால் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் போட்டு செல்லுங்கள், உதயநிதியம் சட்டை இல்லை என்றால் நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்படி பேசியிருக்காரு. அதாவது தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பொது நிகழ்ச்சிகளில் கட்சியின் சின்னம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் அணிந்து வருவதாகவும், உதயநிதி தனது உடை விஷயத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாவது: துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகள் சட்டை போடாமல் டிஷர்ட் போட்டு அதில் கட்சி சின்னத்தை பதிவு செய்து வருகிறார். அவரிடம் சட்டை இல்லையா, சட்டை இல்லை என்றால் நாங்கள் வாங்கி தர்றோம், டிஷர்ட் போட்டுக்கொண்டு அதில் அவரது கட்சியின் சின்னத்தை பொறுத்து கொண்டு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இது ஏற்புடையதில்லை. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு எப்படி வேணாலும் போகுங்கள், அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசு நிகழ்ச்சி என்றால் அதற்கு என்று சில விதிகள் உள்ளன. 2019 பார்த்தீங்கன்னா போடப்பட்ட உத்தரவில் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது கண்ணியமான உடையை அணிய வேண்டும். ஆண்களாக இருந்தால் சட்டை, ஃபார்மல் பேண்ட், வேட்டி என தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. டிஷர்ட் பாரம்பரிய உடையா, வீட்டில் நடைபயிற்சி செல்லும்போது டிஷர்ட் போடுவோம். அரசு நிகழ்ச்சிக்கு யாராவது டிஷர்ட் போட்டு செல்வாங்களா? உலகத்திலே அரசு நிகழ்ச்சிக்கு டிஷர்ட் போட்டு செல்வது உதயநிதி தான். டிஷர்ட் போடுவதை நான் குறை சொல்லலை. கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள். கண்ணியம் என்ன ஒன்று இருக்குதுல்ல, அதை ஃபாலோ பண்ணணும்ல, அதிலும் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. கட்சியின் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொடியை போடுவதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. உடை விஷயத்தை உதயநிதி அப்படியே தொடர்ந்தால் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும். இவ்வாறு ஜெயக்குமார் பேசினார்.